இந்த எல்லாமே நம்ம தனிப்பட்ட முறையில் யாரும் நினச்சிக்காதீங்க. இவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க அப்படி பண்ணுறாங்க மட்டும் நினைக்காதீங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளுமே இங்கே இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு நாளுமே நம்ம பிரச்சனை பற்றி நாங்களே பேசி இவங்களெல்லாம் இப்படி வேகமாக கொண்டு போகணும். நம்ம எல்லாம் இப்படியே இருக்கிறாங்களே, இன்னும் காலமாக இவங்களை இன்னுமே இப்படி வச்சுருக்கு, அடுத்த தலைமுறைனாச்சும் நம்ம இந்த இடத்துல ஒரு இடம் மட்டும் தானே கேட்குறோம். வாழ்வதற்கு இடமே இல்லைங்கிறப்ப எப்படி குழந்தைங்களை இது பண்ண முடியுனாங்க? கரண்ட்னு பார்த்தீங்கன்னா பாதி வீட்டுக்கு தான் கரண்ட் இருக்கு. ஏன்னா அப்போ வந்து கரண்ட் கொடுத்தது ரேஷன் கார்டை வச்சு தான் கரண்ட் கொடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் கார்டு வச்சு கிடையாது. பட்டா வேணும், வரி வேணுங்கிற எங்களுக்கு எதுவுமே இல்லைங்கிறப்ப நாங்கள் எப்படி எதுவும் பண்ணுவோம்? குழந்தைங்க படிப்பு இதில் பாதிக்கப்படுது. வயசானவங்க வீட்டில் இருக்காங்க. எங்கள் வீட்டு சைட்லாம் பார்த்தீங்கன்னா பாம்பு வீட்டுக்குள்ளேயே வந்து இருக்கும். எல்லாத்துக்குமே அந்த சைடு தெரியும். அந்த சைடு ஃபுல்லாக காடாக தான் இருந்துச்சு. இப்போ தான் ஓரளவு சுத்தம் பண்ணுறாங்க. வந்து பட்டா கொடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல. எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு ஒவ்வொருத்தவங்க உடம்பு முடியாத இருக்காங்க. அவங்களுக்கு கூட எதுவும் பண்ண முடியறது இல்லை. ஏன்னா பக்கத்தில் அங்கேயும் இங்கேயும் நம்ம கரண்ட் கேட்டு வாங்கினோம்னாலும் என்ன பண்ணுற, ஒவ்வொரு டைம் ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணாங்கன்னா ரோட்டை கிராஸ் பண்ணி கரண்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு வருஷத்து அதுவும் மாசக்கணக்கில் ஒவ்வொரு வீட்டுக்கு அதிகமாக கரண்ட் போனால் 2000 3000 கட்டவே முடியல. இந்த தொகுதி மட்டும்தாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை. நாங்கள் அவ்வளோ 2.5 கிலோமீட்டர் எங்களை தாங்க ரொம்ப துன்புறுத்துறாங்க. இப்போ வந்து இந்த 6 மாதத்தில் இவர் வந்தாருங்க, முத்துசாமி வந்தாரு. நான் 6 மாதத்தில் உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி தரேன், எங்களுக்கு ஓட்டு பண்ணாங்க. நம்பி தானுங்க. இப்போ நீங்களே வந்து கேட்டாலும் நாங்கள் நம்புகிறோம். மக்கள் நாங்கள் எல்லாம் படிக்காதவங்க எல்லாம் நம்பி எங்களை உருப்படியாக்காத விட்டுட்டு கடைசியில் எங்களை இந்த தலைமுறைக்கு 3 தலைமுறைக்கு இப்படியே உட்கார வச்சுட்டாங்க. கரண்ட் வசதி இல்லாமல், ஒரு வசதி இல்லாமல், பட்டா இல்லாமல், தண்ணி வசதி இல்லாமல், ஒன்றுமே செய்ய விடாமல் இப்படி உட்கார வச்சு இப்போ எங்களை ரொம்ப வாதாடுறாங்க. அவங்க வந்து ஆளுங்கள்லாம் வேலைக்கு போனவங்க 2-3 பொம்பளைக்கு வீட்டில் இருந்தோம்னா வயசானவங்க நாங்கள் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறோங்க. ஒரு ஆள் வீட்டுக்கு ஒரு ஆள் தாங்க கூலி வேலைக்கு போகிறோம். 4-5 பேர் சாப்பிடணும். இந்த காலத்தில் இந்த நேரத்துலையும் நாங்கள் ரேஸ் அரிசி சாப்பிட்டு தாங்க வயிறுவாங்க. அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோங்க. எங்களுக்கு நீங்கள் தான் தயவு கொண்டு ஏதாவது முடிவு பண்ணி கொடுக்கணும். இடத்த வந்து அளக்கிறது எங்களை எல்லாம் காலி இன்னமும் கழிப்பிட வசதினா இல்லாமல் நாங்கள் எல்லாரும் வெளியில தாங்க போய் எங்கள் குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம். நானே வந்து 3 தலைமுறை ஆச்சுங்க. நான் 15 வயசுல வந்து இப்போ என் பேத்திக்கே 15 வயசு ஆச்சுங்க. அந்த குழந்தைங்களை கூட எங்களால் படிக்க வச்சுக்கிட்டே ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுத்து எங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி காலியெல்லாம் பண்ண சொல்லுங்கள். இப்போ வாடகை கட்ட சொல்கிறாங்க. எங்களால் வாடகை கட்ட முடியல. ஒருத்த கூட ஒரு கவர்மெண்ட் வேலையை படிக்க முடியல. 5ஆவதுக்கு மேலே என் குழந்தைங்களை என்னால் படிக்கவே முடியல. ஆம்பளைங்கெல்லாம் நிறைய குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிடுறாங்க. பொம்பளைங்க கூலி வேலை செஞ்சு நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? எங்களால் எதுவுமே செய்ய முடியலைங்க. இப்போ வந்து எங்களை வாடகை கட்டினா 35 வருஷம் கஷ்டப்பட்டுங்க. ஒரு அட்டை வீடை போட்டு அந்த வீட்டை கூட இன்னும் எங்களால் பூச முடியுதுங்க, காரை போட முடியுதுங்க. இன்னும் மண் வீட்டில் காணி போட்டு வைக்க எங்களுக்கு வந்து வர கட்சியெல்லாம் எங்களுக்கு 5 வருஷம் இருக்கிறாங்க, 10 வருஷம் இருக்காங்க. நான் வந்தா செய்கிறேன் எங்களை ஏமாற்றி ஓட்டை வாங்கிக்கிறாங்க. ஆனால் ஒருத்தருமே செய்யலை. இது வரைக்கும் எந்த வசதி இல்லைங்க. தெரு பைப்பில் தான் தண்ணி கொடுத்துருக்கோம். 15 வீட்டுக்கு 20 வீட்டுக்கு ஒரு பைப் தாங்க போடுறாங்க குடிக்கிறதுக்கு. சொந்தமாக எங்களுக்கு எதுவுமே கிடையாதுங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு 5 வீட்டுக்கு ஒரு லைன் வாங்கிக்கிறோங்க. 5 வீட்டுக்கு ஒரு மாதிரி தான். நம்ம வேற படிப்புக்கு நம்ம போகாமல் ஒரு படிக்கிறது கூட கரண்ட் இல்லைங்க. நைட் ஆனால் படிக்கிறதுக்கு கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லாத போது நம்ம மேற்கொண்டு படிக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு இல்லை. அதனால் நம்ம இன்னைக்கு வரைக்குமே நம்ம இங்கே பிராமல் இருக்க முக்கால்வாசி பேருன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 10 பேர் தான் இப்போ நல்லா படிச்சிருக்காங்க. மீதி எல்லாம் ஒரு 90% பசங்கள்லாம் இன்னுமே படிக்காமல் ஒவ்வொருத்தர் பெயிண்ட் வேலைக்குன்னா பெயிண்ட் வேலைக்கு, கார வேலைக்கு, இதை தான் நம்ம இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த ஊரில். ஆனால் மேற்கொண்டு நம்ம அரசாங்க வேலையோ மற்ற வேலையோ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நமக்கு ஒன்றுமே செய்யலை அரசாங்கம். 30 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பெயிண்டிங் வேலைக்கு தான் போயிட்டு இருந்தாரு. ஆக்சிடென்ட் ஆகி அவருக்கு முதுகு தண்டு அடிபட்டுருச்சு. முதுகு தண்டு அடிபட்டு இவர் படுத்து படிக்காத கழுத்தில் அடி ஸ்டீல் அவ்வளவு. எல்லா வேலையும் நான் தான் செஞ்சாகணும். சாப்பாடு கொடுக்குறது வந்து தண்ணி கொடுக்குறது வந்து எல்லாம் தான் நான் தான் செஞ்சாகணும். அப்படின்னு கவர்மெண்ட் மூலயமா இவருக்கு வந்து ஒரு கடை வச்சுருங்க அப்படின்னு சொல்லி லோன் கொடுத்தாங்க. லோன் கொடுத்து கடை வச்சோம். எனக்கு வீட்டு வரி எனக்கு 30 வருஷமாக வீட்டு வரி இருக்குது. என் வீட்டுக்கு வந்து வரி போட்டுக்கிறோம். நாங்கள் வரி எங்கள் அம்மா காலத்துலேருந்து வரி இருக்குது. நான் வந்து இவர் வந்து ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்தவர். நாங்கள் கலப்பு திருமணம் இவங்க வீட்டில் அம்மா அப்பா இல்லை, நான் தான் பராமரிச்சுட்டு இருக்கிறவரை. அப்படி இருக்கிறப்ப வந்து நாங்கள் 150 ரூபா வரி வருஷம் அப்படின்னு கட்டிட்டு இருக்கிறப்போ இப்போ இந்த பிரச்சனையானது எனக்கு வரி வந்து 5028 ரூபா வரி போட்டு இது நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களை ஜப்தி பண்ணுவோம் அப்படின்னு வந்து எங்களுக்கு வந்து மாதம் ஒரு தாட்டி வந்து எங்களுக்கு மட்டிட்டு இருக்கிறாங்க.
என்னால் வந்து இவருக்கு வந்து மாதம் 4000 ரூபாய் செலவாகும். இவருடைய செலவு 4000 ரூபா ஆகும். சாப்பாடு செலவு இருக்குது. இந்த லோனுக்கு வந்து நான் மாதம் 1600 ரூபா கட்டணும். அப்படி இருக்கிறப்ப எங்களுக்கு வந்து இப்படி வருஷம் வந்து 5028 ரூபா வந்து நீங்கள் வரி கட்டணும், இல்லைன்னா அவங்க வந்து உங்களோட எல்லா இடத்தையும் ஜப்தி பண்ணுவோம் அப்படின்னு. இந்த இடத்துக்கு பட்டம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு 30 வருஷ காலமாக நாங்கள் வந்து வரி கட்டிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இந்த வரி தான், நாங்கள் கட்டுற வரி தான் இந்த ஊருக்கு ஒரு இதாக இருக்குது. அதையும் கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து இப்படி எங்களை வந்து 5028 ரூபா வாடகை கட்ட சொல்லி மறுக்கிறோம். நாங்கள் வந்து எங்களை வந்து இவரை கூட்டிட்டு போய் அவங்க ஏதாவது பண்ணலாம், இப்படி ஒரு மாற்றுத்திறனாளியை வந்து வச்சு பராமரிங்க அப்படின்னு லோனை கொடுத்து போட்டு இப்போ வந்து எங்களை வந்து காலி பண்ணுங்க நீங்களா இதை சொல்றாங்க. பேசுகிறோம். நாங்கள் வந்து 1974 இலங்கையிலேருந்து 1984 அதுக்குள்ளேருந்து எல்லாருமே மக்கள் அங்கேருந்து கவர்மெண்ட் மூலிமா அவங்க தான் கொண்டு வந்து எங்களை வந்து குடி அமைச்சாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, இத்தனை வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு, இப்போ அது வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அது வரைக்கும் நாங்கள் இருந்தோம். இப்போ ரீசெண்டாக ஒரு 8 மாதமாக எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. என்னென்னு வீட்டு வாடகை கட்டுங்க அப்படின்னு எங்களை துன்புறுத்துறாங்க. நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தாச்சு, முதலமைச்சர்கிட்ட மனு கொடுத்தாச்சு, கரண்ட்டுக்கு போய் தாசில்தார்கிட்ட கொடுத்தாச்சு. எல்லாம் யாருமே எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் எதுவுமே பண்ண கிடையாது. இப்போ வந்து ரீசெண்டாக எலெக்ஷனுக்கு சீமான் அண்ணன் வரவும் நாங்கள் போய் சொல்கிறோம். எங்கள் அழைப்பை ஏற்று அவர் வந்தார். அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரெஸ் மீட்டிங் எல்லாருமே உள்ளே வந்தாங்க. இது நாள் வரைக்கும் நாங்கள் எல்லாருமே கதறினா யாருமே வரல. இப்போ இவர் வந்ததுனால எல்லாருமே வந்து பேட்டி எடுக்கிறீங்க நீங்கள், எனக்கு அது ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் திமுக இப்போ ஆட்சியில் வந்து எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துக்குங்க, கொடுத்துருக்காங்க. இதை நாங்கள் போய் கேட்குறோம், நான் கொடுக்க கிடையாது, அப்படி நான் இதை என்னால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ என்னத்துக்கு நீங்கள் கொடுத்தீங்க, அதை எதுக்கு ஓட்டு கேட்டு வந்தீங்க? அப்போ வந்து அந்த பாதையில் உங்களால் வர முடிஞ்சது. இப்போ எங்கள் குறைங்களை நாங்கள் கேட்குறப்ப உங்களால் வர முடியல. அப்போ ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும்தான் நாங்கள் இருக்கோமா? வேற எதுக்கு எங்களுக்கு நாங்கள் இல்லையா? எங்களுக்கு உரிமை ஓட்டு போடுறது உரிமை மட்டும்தானா? எங்களை ஏன் இப்படி துன்புறுத்துறீங்க? நாங்கள் உங்கள்கிட்ட என்ன கேட்குற, கவர்மெண்ட்டை எங்களுக்கு அதை பண்ணி கொடுங்க, வீட்டு கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க நாங்கள் கேட்குறோமா? எதுவுமே நாங்கள் கேட்கல. எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு பட்டா தான் நாங்கள் கேட்குறோம். அதை உங்களால் கொடுக்க முடியல. அடுத்தடுத்து எங்களுக்கு பிரச்சனையை பண்ணி டார்ச்சர் பண்ணி எங்களை வெளியேற்றணும்னு தான் பார்க்குறீங்க. நாங்கள் வெளியேற முடியாது, நாங்கள் முடியவே முடியாது. மீறி எங்களை ஏதாவது பண்ணுனீங்கன்னா அத்தனை பேரை நாங்கள் மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்துவோம். இதை தான் நாங்கள் பண்ணுவோம். எங்கள் உயிர் தான் உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கிட்டு இந்த இடத்த நீங்கள் அபகரிச்சுக்கணும். நாங்கள் வேற எதையுமே கேட்கல. வீடு இல்லைன்னு நாங்கள் இத்தனை வருஷமா நாங்கள் எல்லாத்துக்குமே கேட்டோம். ஆனால் வீடு எதுவுமா? ஆனால் அந்த கட்சியில் உள்ளவங்களுக்கு 4 பேத்துக்கு அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்க. அப்போ நாங்கள் ஓட்டு போட்டவங்க ரோட்டில் போகிறதா? எங்களுக்கு குடும்பம் இல்லையா? என் குடும்பத்தில் உள்ளவங்க 4 பேத்துக்கு ஏன் வீடு கொடுக்குறீங்க? வீடு இல்லாதவங்க எத்தனையோ மக்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு கொடுங்க. குடும்பத்துல எத்தனை பேர் எலெக்ஷன் நிக்கிறாங்க, தம்பி நிக்கிறாங்க, தங்கச்சி நிக்கிறாங்களா, எல்லாம் நிக்கிறீங்க. கட்சிக்காரங்களுக்கு மட்டும்தான் வீடு போகுது. அப்ப நாங்க ஓட்டு கேட்க வர்றீங்கல்ல, கொடியை புடிச்சுக்கிட்டு ஒரு நோட்டீஸை கொடுத்து இதெல்லாம் நாங்க பண்றோம். எதுக்கு வர்றீங்க நீங்க? என்னத்துக்கு வர்றீங்க? அப்ப மட்டும்தான் நாங்க தேவையா? மக்கள் தேவையா? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நாங்க மக்கள் தெரியுறோம். அதான் இந்த ரோட்டு பாதையில வர்றதுக்கு. மற்றதெல்லாம் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. எங்களுக்கு தேவை பட்டா மட்டும்தான் தேவை, வேற எதுவுமே வேணாம். எங்களுக்கு கவர்மெண்ட் மூலியமா எங்களுக்கு எந்த உதவியுமே, நாங்க பஸ் கேட்கல, வேற எங்களுக்கு 1000 ரூபாய் நாங்க கேட்கவே கிடையாது. அந்த 1000 ரூபாய் வச்சு நாங்க குடும்பம் நடத்த கிடையாது. எங்களுக்கு தேவை பட்டா. அதை கவர்மெண்ட் பார்த்து நீங்களா பார்த்து கொடுத்துட்டீங்கன்னா போறலாம். மேலும் எங்களை துன்புறுத்துனீங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிற தவிர வேற எங்களுக்கு வேற வழியே தெரியாது. உங்க பேருங்கா? என் பேர் சசிகலாங்க.